டு samsath கிச்சன். இன்னைக்கு நம்ம samsath கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா கேரளா ஸ்டைல் இலையாடை எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி samsath கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கேரளா ஸ்டைல் இலையாடை செய்ய தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 200 கிராம், வெள்ளைப்பொடி 1/4 கிலோ, ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், வாழை இலை 1, தண்ணீர் தேவைக்கேற்ப, பச்சரிசி மாவு 200 கிராம், ஒரு முழு தேங்காயை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கேரளா ஸ்டைல் இலையாடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுல தண்ணி சுத்தமா இருக்க கூடாது. இப்போ இதுல பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். பாசிப்பருப்பை லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்புல லைட்டா மணம் வர ஆரம்பிக்கும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்த பாசிப்பருப்பை இந்த மாதிரி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம ஒரு குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துப்போம். ஊற வச்ச பாசிப்பருப்பை குக்கர்ல 2 விசிலுக்கு வச்சு எடுத்திருக்கேன். தேங்காய் துருவலை லைட்டா வறுத்து எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்புல தேங்காய் துருவலை வறுத்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கூட ஏலக்காய் தூள், இப்போ இது கூட வெள்ளைப்பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இலையாடைக்குள்ள வைக்கிற ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதை நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி மாவை இதுல போட்டு வாட்டிக்கலாம். இந்த மாதிரி பத்துக்கு மாவை வாட்டிக்கணும். வாட்டின மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இதில் லைட்டா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மாவு, அதை நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இதுல ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டை வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம இலையாடைய வேக வச்சு எடுக்க போறோம். பண்ணி வச்சிருக்கிற இலையாடைகளை இதுல வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் இட்லி பாத்திரத்தை மூடிக்கலாம். இது 10 நிமிஷத்துக்கு வேகணுங்க. நார்மல் ஃப்ளேம்ல நம்ம ஸ்டவ் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்ப இதை திறந்துக்கலாம். பாருங்க பாருங்க இலையாடை வெந்துருச்சு. தட்டுல மாத்திக்கலாம். சுவையான இலையாடைகள் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் செய்யற குக்கிங் ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா samsath கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செய்யற குக்கிங் ரெசிபிஸோட நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே வருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் வித் samsath கிச்சன்.